முட்டை கரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கரம் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். அரிசி பொரி, பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சமாக பீட்ரூட்டு, அதை நல்லா நைஸாக துருவிக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை, தட்டு வடை, நிலக்கடலை வறுத்தது, பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 1/2 கப் தேங்காய், கொஞ்சமாக உப்பு. இப்போது கரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை, ஒரு துண்டு இஞ்சி, மல்லி இலை, பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு. இப்போது இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இவ்வளோ திக்காக வேண்டாம், கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். இதை மிக்ஸி ஜார் இலக்கி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கரத்துக்கு தேவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. வேக வச்ச முட்டை ஒன்று, அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் பொரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு உயரமாக இருக்கிற கப்பில் வச்சிங்கன்னா கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தட்டு வடையை இதில் பொடியாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடலை போட்டுக்கலாம், கொஞ்சமாக மல்லி இலை, வெங்காயம், பீட்ரூட் துருவுனது. இப்போது நம்ம காரம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சட்னி சேர்த்திக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பொரியோடு ஒன்றா இந்த வெங்காயம், பீட்ரூட்டு எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கரம். இந்த கரம் நம்ம கலந்த உடனே சாப்பிட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு நல்லா ஊறின கரமும் சில பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்களுக்கு சட்னி ஊற்றி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் பத்தலைன்னா மறுபடியும் நீங்கள் சட்னி ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது காரசாரமாக இருந்தால் தான் இந்த மழைக்கு சாயந்தர நேரத்தில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்படியே சர்வ் பண்ணோம்னா சாதா கரம். இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணி சேர்த்தணுன்னா அது முட்டை கரம். இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா கரத்தோடையும் ஒன்றோட ஒன்று கலந்து வர்ற அளவுக்கு. அவ்வளவுதான், கரம் ரெடி ஆயிடுச்சு.